வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் பார்ட் 45 பார்க்க போகிறோம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9445266602. இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸ் அல்லது ரங்கோலி இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த வீடியோவுக்காக இமேஜஸ் கொடுத்துருக்க அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நான் புதுசாக ஒரு பார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு 2 வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் அப்படிங்கிற செக்ஷன் புதுசாக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட முக்கிய நோக்கமே உங்களோட ஆடியோ அல்லது வீடியோ எதுவாக இருந்தாலும் அதில் ஷேர் பண்ணலாம். நீங்கள் உங்களை பற்றின இன்ட்ரோ அல்லது ஒரு ஆடு கொடுக்கணும்னு விரும்பினாலும் அதில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். முக்கியமாக அதுக்கு நீங்கள் 30 or 40 இமேஜஸ் வச்சுருக்கணும் கையில். அந்த இமேஜஸ் நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களை பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் செக்ஷனில் அந்த வீடியோ ஆடியோ அடுத்து உங்களோட இமேஜஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுவேன். 30 or 40 இமேஜஸ் நான் சொல்கிறது, 30 அல்லது 40 இமேஜஸ்ன்னு சொல்கிறது. முக்கியமாக நீங்கள் 10 விதமான கிராஃப்ட் ஒர்க் வச்சுருந்து அதை நீங்கள் ஒரு 3 ஃபோட்டோ மொத்தம் 30 அல்லது 40 இமேஜஸ் வரும். அந்த மாதிரி கால்குலேஷனில் நான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இதை பற்றின நிறைய தகவல்கள் தேவைப்பட்டதுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், 9445266602. ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் நான் இப்போ காமிக்கிறேன். ஒரு 3 இமேஜஸ் லதா மேம் அனுப்பியிருக்காங்க திருச்சியிலேருந்து. அதே போல் அதை எப்படி செய்கிறதுங்கிற ஆடியோவும் அனுப்பியிருக்காங்க. அதை நான் இப்போ இதில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதே போல் தான் உங்களுக்கு பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் செக்ஷன்லேயும் அப்லோட் பண்ணுவேன். ஒரு சின்ன இன்ட்ரோ தான் உங்களுக்கு இதில் நான் காமிச்சிருக்கேன். ஒரு டீசர் மாதிரி இதில் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் இதை பார்த்தா. 4 லைன்ஸ் வந்து வீட் நாட் போடணும். போட்டுட்டு அதுக்கு மேலே 4 லைன் வந்து நார்மல் நாட்டு, அப்புறம் பீட்ஸு, அதுக்கப்புறம் 3 லைன்ஸ் மட்டும் நார்மல் நாட்டு. அதுக்கப்புறம் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுறப்போ பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடணும் மேம். நீங்கள் தாராளமாக நீங்கள் இது பண்ணுங்கள். இதுவும் லதா மேம் ஷேர் பண்ண இமேஜ் தான். ஒரு 2 இமேஜும் கொஞ்சம் டீசர் மாதிரி உங்களுக்கு நான் அந்த ஆடியோ காமிச்சிருக்கேன். இதே போல் தான் உங்களுக்கு பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் செக்ஷனில் அப்லோட் பண்ணுவேன். உங்களை பற்றின தனிப்பட்ட ஒரு வீடியோவாக அது இருக்கும். அந்த செக்ஷனில் நீங்கள் அனுப்பின இமேஜஸ் அண்ட் ஆடியோ ஆர் வீடியோ எதுவாக இருந்தாலும் நான் அதில் தனியாக அப்லோட் பண்ணுவேன். அதே போல் நீங்கள் அனுப்பக்கூடிய இமேஜஸ் எல்லாமே 30 or 40 ஒரு 30-40 இமேஜுக்கு மேலே இருக்கணும். ஒரு பொருளை நீங்கள் 3 ஃபோட்டோவாக எடுத்து அனுப்பலாம். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருள் இப்போ இவங்க கனகவள்ளி சிவகாசியிலேருந்து அனுப்பியிருக்காங்கன்னு வைங்க. இந்த ஒரு கூடையை அனுப்பியிருக்காங்க. இந்த கூடையை நீங்கள் 3 ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம். மேல் பக்கம், சைடில், கீழ்ப்பக்கம், உள்பக்கம், இப்படி ஒரு 3 ஃபோட்டோவாக ஒரு பொருளை எடுத்து அனுப்பலாம். அப்போ ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு நீங்கள் 3 ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு 20 கிராஃப்ட் ஒர்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா 20 × 3 60 இமேஜஸ் வரும். அந்த கணக்கில் தான் நான் சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன். சரியாக நான் நோட் பண்ணியிருக்கேன் என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக மறுபடியும் சொல்கிறேன். பஞ்சவர்ணம் ஃப்ரம் அருப்புக்கோட்டை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு இமேஜை நீங்கள் 3 ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம். அப்போ நீங்கள் மொத்தமாக 60 இமேஜஸ் அனுப்ப வேண்டியது இருக்கும். அதே போல் உங்கள்கிட்ட நிறைய கிராஃப்ட் ஒர்க் இருந்ததுன்னா நீங்கள் 3 இமேஜஸ் ஒரு பொருளுக்கு 3 இமேஜஸ் கணக்கு வச்சு நீங்கள் அனுப்பி வைங்க. தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது புரியலைன்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி கேட்கலாம். பஞ்சவர்ணம் ஃப்ரம் அருப்புக்கோட்டை. கொஞ்ச நாளாக நம்ம சிஸ்டரை காணலை. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னே உள்ள பார்ட்லாம் நிறைய பார்ட்டில் இமேஜஸ் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க கனகவள்ளி சிஸ்டர். அதே போல் வள்ளி சிஸ்டர் இவங்களும் தான். பஞ்சு இவங்க எல்லாருமே ஒரு குரூப்பாக தான் அனுப்புவாங்க இந்த இமேஜஸ் எல்லாமே. நிறைய பார்ட்டில் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் வந்திருக்காங்க. வெல்கம் பேக் சிஸ்டர். கே வள்ளி சோழவந்தான். நிறைய மாடலில் நமக்கு அது வந்து டேப் கூட போட்டு காமிச்சிருக்காங்க. கே வள்ளி சோழவந்தான் அவங்களோட இமேஜஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட்டும் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன். இப்போ நான் புதுசாக அந்த பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் செக்ஷன் ஓப்பன் பண்ண போகிறேன் பார்த்தீங்களா, அதுவும் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன். ஒரே ஒரு வித்தியாசம், அந்த பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் செக்ஷனுக்கு நீங்கள் ஒரு இமேஜில் மட்டும் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி மொத்தமாக உங்களோட இமேஜஸ் எல்லாம் ஒரு செட்டாக அனுப்பி வைக்கலாம். உங்களை பற்றின இன்ட்ரோஸ் அல்லது நீங்கள் விற்பனை செய்கிறதா இருந்தால் ஏதாவது உங்களை பற்றி நீங்கள் தகவல் சொல்லணும், பொதுவில் சொல்லணும், பப்ளிக்காக சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்களை அதில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது, உங்களோட டிவி சத்தமோ அல்லது ரேடியோவோ ஏதாவது ஓடிச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சத்தங்கள்லாம் வராத அளவுக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த பின்பக்கத்துலேருந்து அந்த மாதிரி சத்தங்கள் எதுவும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் சத்தம் எதுவும் இல்லாமல் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா யூடியூப்லேருந்து அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. எனக்கு அனௌன்ஸ் பண்ணாமலே அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சத்தங்கள்லாம் வராத அளவுக்கு பார்த்து எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. கே வள்ளி சோழவந்தான் டேப் கூட நிறைய அனுப்பியிருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய டிசைனில் போடுவாங்க. எஸ் நூரி திருவண்ணாமலை சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. நம்பர் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு அந்த ஹேண்டிலுக்குள்ளே அந்த நம்பர் கரெக்டாக தெரியல. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நல்லா பெருசாக தெரியும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மகேஸ்வரி ஃப்ரம் தெலுங்கானா. நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது
எப்படி நீங்கள் இந்த மாதிரி நம்பர்லாம் கொடுக்கீங்களோ இது எல்லாமே நீங்கள் ஒரு வீடியோவா அல்லது ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறது மக்களுக்கு இன்னும் அதிகமான அளவில் ரீச் ஆகும். அதுக்காகத்தான் நான் அந்த பேஸ்கட் மாடல்ஸ் அந்த பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் செக்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த செக்ஷன் எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அனுப்ப போகிற இமேஜஸ்லேயும் நீங்கள் கொடுக்குற ஆதரவுலையும் தெரியும். பார்ப்போம் அந்த செக்ஷன் வெற்றி பெறுதா, இல்லாட்டிக்கு நம்ம அதை பேக் ட்ராப் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்ச நாள் போட்டு பார்க்குறேன், அதை ஒரு ட்ரையல் மாதிரி போட்டு பார்க்குறேன். அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த செக்ஷன் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் செக்ஷனை கண்டினியூ பண்ணுவோம். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு அது பிடிக்கல, வேண்டாம், எப்பவும் போல நீங்கள் பேஸ்கட் மாடல்ஸ்லேயே அப்லோட் பண்ணுங்கன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இதுலேயே அப்லோட் பண்ணுவோம். எப்படினாலும் சரிதான். ஒரு தனிப்பட்ட ஒருத்தரோட இமேஜஸ், அடுத்து அவங்களோட ஆடியோ வீடியோ, அவங்கள பற்றின ஒரு சின்ன விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த புது பகுதியை ஓப்பன் பண்ணியிருக்கேன். டி நளினி, புழுதிப்பட்டி, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். டி நளினி, புழுதிப்பட்டி, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். ஷாலினா அனுப்பியிருக்காங்க, வடகரையிலேருந்து அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இவங்க ஒரு 10 அல்லது 15 இமேஜஸ் அனுப்பியிருப்பாங்கன்னு வைங்க. இதில் ஒரு இமேஜை அவங்க 3 தடவை ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ மேல் பக்கம் மட்டும் வச்சு காமிச்சிருக்காங்க. இதை அவங்க கீழ்ப்பக்கமும் காமிச்சு எடுத்துருக்கலாம், சைடில். இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் இருக்க 3 ஃபோட்டோவாக நீங்கள் எடுத்து அனுப்பலாம். நான் திரும்பவும் உங்களுக்கு நல்லா புரிய வைக்கணும்னு நினைக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஒருத்தர் 30 அல்லது 40 இமேஜுக்கு குறையாமல் அனுப்பணும். அப்போ தான் நான் அதை அந்த பியூட்டிஃபுல் கிராஃப்ட் செக்ஷனுக்கு போடுவேன். அப்படி இல்லைன்னா அது எல்லாமே பேஸ்கட் மாடல் செக்ஷனுக்கு வந்துடும். எதுவாக இருந்தாலும் ஒரு சிலர்கிட்ட நிறைய இருக்கும், ஒரு சிலர்கிட்ட குறைய இமேஜஸ் இருக்கும். எந்த இதுனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் குறைய இமேஜஸ் இருந்ததுன்னா ஒவ்வொரு இமேஜையும் உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. நிறைய இமேஜஸ் வச்சுருக்கிறவங்க, 30 இமேஜஸ்க்கு மேலே வச்சுருக்கிறவங்க ஒரு இமேஜில் மட்டும் டைப் பண்ணி ஒரு செட்டாக அப்படியே அனுப்பி வச்சுருங்க. அதை நான் ஜனவரி 2019 அப்லோட் பண்ண ஆரம்பிப்பேன். அதில் உங்களுக்குள்ள ஒருத்தரோட தனிப்பட்ட இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு அது அந்த பார்ட் வெளிவரும்போது அதோட முக்கியத்துவம் தெரியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அந்த வீடியோஸ் பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் கேட்கணும், சந்தேகம் இருந்ததுன்னா அந்த பார்ட்லாம் பார்த்துட்டு என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஷாலினா ஃப்ரம் வடகரை, அவங்களோட இமேஜஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். பேஸ்கட் மாடல்ஸ்லேயும் வழக்கம் போல் நான் அப்லோட் பண்ணுவேன். ரங்கோலி டிசைன்ஸ் அதுலேயும் வழக்கம் போல் அப்லோட் பண்ணுவேன். அடுத்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் செக்ஷன் 2019 ஸ்டார்ட் ஆகும். அதுலேயும் வழக்கம் போல் இமேஜஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். எல்லா செக்ஷன்லேயும் தொடர்ந்து அப்லோட் ஆகும். சின்ன சின்ன வித்தியாசங்கள் அவ்வளோதான். மற்றபடி எல்லாரோட கிராஃப்ட் ஒர்க்கும் அழகான கிராஃப்ட் ஒர்க் தான். நீங்கள் எல்லாருமே சூப்பராக அனுப்பியிருக்கீங்க. அதில் எப்போவுமே எந்த சந்தேகமும் கிடையாது. பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நீங்கள் எல்லோரும் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இமேஜஸ் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். அவ்வளோ அழகான கிராஃப்ட் ஒர்க் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து விருப்பப்பட்டால் உங்களோட கிராஃப்ட் ஒர்க் இமேஜை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி வைக்கலாம். எஸ் நூரி, திருவண்ணாமலை, சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. 9514506656. வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இனிமேல் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறவங்க ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்காக கூட எடுத்து அனுப்பலாம். அதை எடுத்து அனுப்பும்போது பேக்ரவுண்ட் சத்தம் எதுவும் வராமல் பார்த்து அனுப்புங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். அதை நீங்கள் பார்த்துட்டு ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து உங்களை பற்றின ஏதாவது சொல்லணும், இந்த கூட எப்போ வாங்க வரலாம், எங்கெல்லாம் நீங்கள் அனுப்பி வைப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இனிமேல் நீங்கள் ஒரு சின்ன வீடியோவாக 2 நிமிஷம் வீடியோவாக எடுத்து அனுப்பி வைங்க. நான் அந்த பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் செக்ஷனில் அப்லோட் பண்ணுவேன். அதோட முக்கியத்துவம் உங்களுக்கு அந்த வீடியோஸ் வரும்போது தெரியும். ஜெயா ஃப்ரம் கேரளா, அவங்களோட இமேஜ் பார்த்தோம், போன கூடையில் பார்த்தோம். இதில் பேர் இல்லை. நீங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணும்போது அது பக்கத்தில் வச்சே டைப் பண்ணி அனுப்புங்க. தனியாக ஒரு ஸ்லேட்டில் எழுதி காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் கூட பக்கத்துலேயே வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஏற்கனவே எடுத்த இமேஜாக இருந்தால் அதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிடலாம். வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது இவங்க தான் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோபனா, ஆனந்தபுரம், விழுப்புரம், அவங்களோட இமேஜ்னு நினைக்கிறேன். போன இமேஜ் அப்படியே தான் இருக்கும். வாட்ஸ்அப்பில் நிறைய இமேஜஸ் ஒரு 500-600 இமேஜஸ் கிட்ட கலந்து வரும். ரங்கோலி இமேஜஸில் பாதி பேருக்குள்ளது பேரே இல்லை, என்ன செய்யன்னு தெரியலை. சரி பரவாயில்லை, நான் அதெல்லாமே தனியாக ஒரு பார்ட்டில் எல்லாரோட யாருக்குள்ள பேர்லாம் இல்லையோ அதெல்லாம் சேர்த்து ஒன்றா ஒரு வீடியோவாக போடலான்ட்டு வச்சுருக்கேன். டெய்லி சில பேர் கோலங்கள் அனுப்புகிறாங்க. அந்த டெய்லி அனுப்புகிற கோலத்தில் ஒரு சில பேர் போடுறாங்க, ஒரு சில பேர் போடுறதில்ல. எதனாலன்னு தெரியல. நானும் நிறைய டைம் சொல்லிட்டேன், ஒரு கோலம் மட்டும் அனுப்புனா ஒரேயும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லிட்டேன். சரி, நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க, மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரில. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா அல்லது நீங்கள் மறந்துடுறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
சரி பரவாயில்ல, பேர் உள்ளவங்களோட இமேஜை வழக்கம் போல் அவங்க பேரை போட்டு அப்லோட் பண்ணுறேன். பேர் இல்லாதவங்களோட இமேஜஸ் எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிறைய இமேஜஸ் அப்படி இருக்குது. முதல்ல பேர் உள்ளவங்களுக்குள்ள இமேஜஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னமுமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஒரு 20 பேர்கிட்ட இருக்குது. அவங்களோட இமேஜஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு தான் அதுக்கடுத்து இந்த அன்னோன் இமேஜஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்காமல் மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். அமலாதேவி ஆந்திர பிரதேஷ்னு நினைக்கிறேன், அதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா இமேஜ்லேயும் ஒரே பேரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. பேஸ்கெட் மாடல்ஸ்க்கு அனுப்புகிறவங்க ஒரு 3 இமேஜ் 4 இமேஜ் எல்லாத்தையும் நிறைய இமேஜஸ் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் எல்லாருமே எனக்கு உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. நிறைய இமேஜஸ் வச்சுருக்கிறவங்க அதுக்கு அனுப்புங்க, அந்த பியூட்டிஃபுல் கிராஃப்ட் ஒர்க் செக்ஷனுக்கு அனுப்புங்க. சைலா ஃப்ரம் திருப்பூர்னு நினைக்கிறேன். சைலா ஃப்ரம் திருப்பூர். இவங்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அதெல்லாம் சொல்லலாமா அப்படிங்கிறத நான் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்கல. நெக்ஸ்ட் டைம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு வேணால் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் அவங்கள்ட்ட கேட்டு ஒருத்தர் சொல்கிற விஷயங்களை அவங்கள்ட்ட கேட்காம நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ நீங்களே சொல்ல விரும்பினாலும் அதை ஒரு வீடியோவாக ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதுக்கு தான் அந்த ஸ்பெஷல் பார்ட் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அது எவ்வளோ தூரம் பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து தெரிஞ்சுக்கலாம். சைலா ஃப்ரம் திருப்பூர். குட்டியாக ஒரு டால் பக்கத்தில் வச்சுருக்காங்க. இது ஸ்டார் பேட்டர்ன் கூடயே ஒரே கலரில் போட்டிருக்காங்க. இது பாக்ஸ் நாட் போட்டிருக்காங்க. கூடைகளை பற்றின உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. பி சித்ரா, சுரக்காயில் நத்தம், நாற்றம்பள்ளி. இந்த பர்ஸ் ஏற்கனவே நமக்கு போட்டு காமிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே பர்ஸ் வச்சு தச்சு காமிச்சிருக்காங்க பாருங்கள். நம்ம போட்ட பர்ஸ்க்குள்ளே உள்ள ஒரு துணி கொடுக்குறதுக்கு பதிலாக அவங்க பர்ஸாகவே வச்சு தைச்சிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஸ் இருந்ததுன்னா அதுக்குள்ளே வச்சு தைச்சிக்கலாம். அவங்களோட கூடைகளோட சந்தேகங்களை நீங்கள் கேட்கும்போது அதை ஒரு வீடியோவாக போட்டால் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்கள் கேட்குற விஷயங்களை ஒருவேளை ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியும்னா நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லிடுவேன். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன். எடுத்து அதில் நான் உங்களுக்கு அதுக்குள்ளே சொல்யூஷனை சொல்கிறேன். ஸோ ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அப்படிங்கிற பேரில் நான் அதை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். டெய்ஸி ஃப்ரம் ராமேஸ்வரம் அவங்களோட இமேஜ் பார்த்துட்ருக்குறோம். பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் டியூப் கூட போட்டிருக்காங்க பாருங்கள். ஏற்கனவே டியூப் கூட எப்படி போடுறதுங்கிற நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கு, அழகாக போட்டிருக்காங்க. இதோட இந்த பகுதி முடியுது. பார்ட் 45 முடியுது. மீதமுள்ள இமேஜஸ் எல்லாமே பார்ட் 46 நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவுக்காக இமேஜஸ் கொடுத்துருக்க அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய கூடைகள் இமேஜ், கிராஃப்ட் ஒர்க் இமேஜ் அல்லது ரங்கோலி இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் சரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் விரும்பினால் ஷேர் பண்ணலாம். 9445266602 9445266602 இந்த நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். நியூ வியூவர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் நிறைய கொடுத்துப்பேன். உங்களுக்கு என்ன லிங்க் வேணும்னாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் பார்த்துக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.